28 லட்சம் பேர் மதுரையில கூடுனாங்களே. எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் இதுவரைக்கும் நடந்திருக்கா? யோசிங்க. ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் பண்ணுவாரு, யார் மேல இறங்க, அமைதியாரு, கொடியாருக்கு அமைதியாருங்க, கண்டிப்பாரு. தப்பு அவர் கண் முன்னாடி நடந்தா கண்டிப்பார். தன் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர். ஏன் தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அந்த இடத்துல முதல் ஆளாக நான் நிற்பேன் என்று சொல்ல. இன்னைக்கு இருக்காங்களே, பேசுறது மட்டும் சினிமா வசனம், அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க? மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச, அந்த ரோடையும் நேரடியா பார்த்த. 2 பக்கமும் தப்பு இருக்கு. இதான் உண்மை. கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ, தேமுதிக உண்மையை தான் பேசும். யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையில் இருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். 2 பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாமேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா? சொல்லுங்க. இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இதெல்லாம்? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவு தலைமறைவுன்றாங்க. என்ன இது? வாங்கல. என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பாங்கு ஊதுறாங்க, அமைதியாக இருக்கணும். ஏன் இதை நம்ம கடைபிடிக்கிறோம்னா, இதுவும் நம்ம தலைவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே இனம், ஒருவரே குலம், ஒருவரே தெய்வம் என்று வாழ்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை கொண்ட நாடு என்பது தலைவர் அவர்கள் தன் திரைப்படங்களிலும் சரி, தன் வாழ்நாளிலும் சரி, ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உணர்த்தி இருக்கிறார். இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியதும் நமது கேப்டன் அவர்கள். அந்த பாங்கு ஓதுகிறப்ப அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் தலைவர் பேச மாட்டார். எதுக்குன்னா அவர்களுக்கு, அல்லாஹ் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற மரியாதை. இன்னைக்கு கேப்டன் செய்த பிறகு இன்னைக்கு அத்தனை தலைவர்களும் இதை ஃபாலோ பண்றாங்க. அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இது இல்ல. இது மாதிரி தன் வாழ்நாள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் உதவி செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், மதங்களை மதிக்கணும், மக்களை மதிக்கணும், இறைவனை மதிக்கணும், எல்லாமே அவர் ஒரு வழிமுறைப்படுத்தி மக்களுக்கு இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் சொன்னவர் தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் மனித நேயத்தோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் இன்னைக்கு இந்தியா தான் உலகத்திலேயே வல்லரசு நாடாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல 2026 உறுதியாக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் மக்கள் ஆதரவோடும் நிச்சயம் நாம் மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.